Hi guys, I am Vignesh from Outpro Engineering Solution. இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, பொதுவாக கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அப்படின்னா சிடி மெஷரிங் கரண்ட் இன் ஹை வோல்டேஜ் லைன். அதாவது ஹை வோல்டேஜ் லைனில் போகிற கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எனர்ஜி மீட்டர் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்லையோ இல்லை தியேட்டர்லேயோ மால்லையோ பார்த்திங்கன்னா வந்துட்டு எனர்ஜி மீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து வீட்டில் வந்து நமக்கு வர்ற கரண்ட் வந்து லோ கரண்ட்டு, அதனால் வந்து நம்ம எனர்ஜி மீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுவே வந்து நம்ம ஒரு சப்ஸ்டேஷனில் வந்து நமக்கு வந்து ஹை கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். சப்ஸ்டேஷனில் வந்து நமக்கு வந்து லைனில் வந்து ஹை வோல்டேஜ் லைனில் வந்து நமக்கு வந்து ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஹை கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறது நமக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து சிடி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? பிரைமரி கரண்ட் கன்வெர்ட் டு செகண்டரி கரண்ட். அதாவது சிடியோட ஒர்க் என்னென்னா ப்ரைமரியில் வர்ற கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி செகண்டரியில் கொடுக்கும். அதாவது ப்ரைமரியில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1000 ஆம்ஸ் வருதுன்னா அந்த 1000 ஆம்ஸை சிடி வந்து நமக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி நமக்கு 5 ஆம்ஸாக நமக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா? கரண்ட் கன்வெர்ட் இன் செகண்டரி டிபெண்டிங் டு செகண்டரி வைண்டிங். அதாவது கரண்ட்டை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்னா நமக்கு வந்து செகண்டரி வைண்டிங்கை பொறுத்து, சிடியில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிற செகண்டரி வைண்டிங்கை பொறுத்து நமக்கு வந்து கரண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? நமக்கு வந்து வைண்டிங் வந்து லோவாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து ஹையாக இருக்கும், வைண்டிங் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிடி வந்து நமக்கு கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ பொதுவாக சிடியோட பர்பஸ் என்ன அப்படின்னா 2 பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து சிடி யூஸ் பண்ணுறோம். ஒன்று மீட்டரிங் பர்பஸ், இன்னொன்று ப்ரொடக்ஷன் பர்பஸ். ஓகேங்களா? இப்போ மீட்ரிங்னா என்ன, ப்ரொடக்ஷன்னா என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ மீட்ரிங்னா என்ன அப்படின்னா நமக்கு மீட்ரிங் சிடி கோர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி மெஷரிங் கரண்ட் வில் கிவ் டு பிசியூ எனர்ஜி மீட்டர். அதாவது சிடியில் லைனில் வர்ற கரண்ட்டை நமக்கு வந்து மெஷர் பண்ணுது. மெஷர் பண்ணி ப்ரைமரியில் எவ்வளோ கரண்ட் வருது, செகண்டரியில் எவ்வளோ கரண்ட் வருது அப்படிங்கிறத நமக்கு வந்து பிசியூலையோ இல்லை எனர்ஜி மீட்டரையோ நமக்கு வந்து காட்டுது. ப்ரைமரியில் 100 ஆம்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து 100 ஆம்ஸுங்கிறத நமக்கு காட்டுது. செகண்டரியில் ஒன் ஆம்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து செகண்டரியில் 1 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிலேயில் வந்து பிசியூலையோ இல்லை எனர்ஜி மீட்டரையோ நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? மீட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரிங்கில் கிளாஸ் வந்து நமக்கு சிடியோட கிளாஸ் எப்படி இருக்கும்னா 0.2, 0.3, 1, 2, 3 இந்த மாதிரி நம்பரிங்கில் வந்துச்சுனாலே அது வந்து மீட்ரிங் கோர் சிடி நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து 2000/1 ஆம்ஸ் சிடி ரேஷியோ வந்து எடுத்துக்கலாம். இந்த சிடி ரேஷியோ ஓகேங்களா? இப்போது இதோட கிளாஸ் வந்து 0.2. ஓகேங்களா? ரேஷியோ வந்து 2000, கிளாஸ் வந்து 0.2. இப்போ இந்த 0.2ங்கிறது எதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சிடியில் வந்து +or-0.2 எரர் வரலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ செகண்டரியில் வந்து நமக்கு வந்து 1 ஆம்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த 1 ஆம்ஸ் கரண்ட் வந்து 0.8 இருக்கலாம், 1.2 இருக்கலாம். அப்படிங்கிறது நமக்கு வந்து எரர் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது நமக்கு வந்து கிளாஸ், சிடியோட கிளாஸ். ஓகேங்களா? இப்போ ப்ரொடெக்ஷன் சிடி அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இட் யூஸ்ஃபுல் டு ஓப்பன் த பிரேக்கர் ஆன் ஃபால்ட் கண்டிஷன். அதாவது லைனில் ஒரு ஃபால்ட் ஏற்படும் போது அந்த லைனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ப்ரொடெக்ஷன் சிடி. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் சிட்டியோட கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 5P10, 5P20, PX, PS இந்த மாதிரி நமக்கு வந்து பியில் வந்து வந்துச்சுனாலே நமக்கு வந்து சிடியோட, அதாவது சிடியோட கிளாஸ் வந்து பியில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ப்ரொடக்ஷன் சிட்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் சிட்டி இப்போ வந்து லைனில் வந்து ஏதாவது ஃபால்ட்டு, அதாவது ஃபயரு, ஸ்பார்க்கு அந்த மாதிரி ஏற்படுது அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைமரி சைடில் வந்து அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ எனக்கு வந்து ப்ரைமரியில் அதிக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா செகண்டரியில் எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாக டெவலப் ஆகும். ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ரிலே வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைமில் வந்து சிடி வந்து இந்த ப்ரொடக்ஷன் கோர் வந்து சென்ஸ் பண்ணி பிரேக்கரை ட்ரிப் கொடுத்துரும். ஓகேங்களா? ஃபால்ட்டு கண்டிஷனில் இருக்கும்போது கரண்டோட லிமிட் வந்து அதிகமாகும் போது சிடி சென்ஸ் பண்ணி பிரேக்கரை ட்ரிப் கொடுத்துரும். இதான் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சிடியோட ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொடக்ஷன் சிட்டியில் இப்போ வந்து நம்ம 5P20ங்கிற கிளாஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரேஷியோ வந்து 2000/1 ஆம்ஸ் ரேஷியோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த 5ங்கிறது என்ன அப்படின்னா 5% ஆஃப் அக்யூரசி எரர். அதாவது சிடியோட செகண்டரி எரர் வந்து நமக்கு வந்து 5% அதிகமாக இருக்கலாம், 5% கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து 5% அப்படிங்கிறது. ஓகேங்களா? பிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் சிட்டிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுது. 20ங்கிறது என்னென்னா சிடி வில் அலவ் 20 டைம் ஆஃப் ஃபால்ட் கரண்ட். அதாவது சிடி வந்து ப்ரைமரியில் 20 டைம்ஸ் வந்து ஃபால்ட் கரண்ட் வந்து அக்யூர் பண்ணும். அதாவது இப்போது ப்ரைமரியில் வந்து நமக்கு ப்ரைமரி கரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 ஆம்ஸ் வந்து நமக்கு ப்ரைமரி கரண்ட்டு 20 × 2000 போட்டோம்னா நமக்கு வந்து 40,000
ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்து பிரைமரியில் வந்து 40,000 ஆம்ஸ் வந்து நமக்கு வந்து கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணும். ஓகேங்களா. அதுக்கு மேலே எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எனக்கு வந்து கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணாது. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா சிடி வந்து சேச்சுரேஷன் ஆகும். ஸோ சிடி சேச்சுரேஷன் ஆச்சுனா நமக்கு வந்து சிடி வந்து ஃப்ளாஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து சிடி என்ன ஆகும்னா சிடி சென்ஸ் பண்ணி பிரேக்கரை ட்ரிப் கொடுத்து நம்ம ரிலேவை ப்ரொடக்ட் பண்ணோம். அந்த சிஸ்டத்தை நமக்கு வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் சிடியோட பர்பஸ். ஓகேங்களா. ஸோ மீட்டரிங் சிடினா என்ன, ப்ரொடக்ஷன் சிடினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம பொதுவாக வந்து ஐஆர் டெஸ்டிங் வந்து எல்லா ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஐஆர் டெஸ்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பொலாரிட்டி டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது கரண்ட் வந்து நமக்கு P1 சைடில் வருதா இல்லை P2 சைடில் வருதா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து பொலாரிட்டி டெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட், நீ பாயிண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரேஷியோ டெஸ்ட், டேன் டெல்டா டெஸ்ட். ஸோ நமக்கு சிடியில் இத்தனை டெஸ்ட் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போது இந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து சிடிக்கு வந்து தனித்தனியாக கிட்ட வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது ஐஆர் கிட்டு தனியாக இருக்கும், பொலாரிட்டி டெஸ்ட்டுக்காண்டி தனியாக கிட் இருக்கும், வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ்க்காண்டி நம்ம தனியாக கிட்டு வச்சு பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போது நம்ம சிடி அனலைசர் மூலமாக வந்து நம்ம இந்த எல்லா டெஸ்ட்டையும் வந்து ஒரே கிட்டில் வந்து நம்ம பண்ணிடலாம். அதாவது டேன் டெல்டாவும் ஐஆர் தவிர்த்து மற்ற எல்லா டெஸ்டிங் வந்து நம்ம சிடி அனலைசரில் ரிசல்ட் எடுத்துடலாம். ஓகேங்களா. இப்போ சிடி அனலைசர்னால் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சிடி அனலைசர், திஸ் இஸ் ஏ இன்டைரக்ட் டெஸ்ட் மெத்தட். The low voltage signal is injected into the secondary winding and at the same time CT parameters are measured based on the result the CT performance characteristics. அதாவது நம்ம கிட்டு மூலமாக வந்து செகண்டரியில் ஒரு லோ வோல்டேஜ் சிக்னல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக கிட்ட கனெக்ட் பண்ணி சிடியோட நேம் பிளேட்டை பார்த்து நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து சிடியோட ரேஷியோ என்ன, சிடியோட கிளாஸ் என்ன, நீ பாயிண்ட் வோல்டேஜ் என்ன, எல்லாமே வந்து நம்ம சிடியோட டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு சிடியில் செகண்டரியில் ஒரு லோ வோல்டேஜ் சிக்னல் இன்ஜெக்ட் பண்ணுறோம். சிக்னல் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த சேம் டைமில் நம்ம சிடி இந்த கிளாஸில் தான் மேனுஃபேக்சர் ஆகிக்கிறா, இந்த ரேஷியோவில் தான் மேனுஃபேக்சர் ஆகிக்கிறா அப்படிங்கிறத அந்த நம்ம டெஸ்டிங் மூலமாக வந்து நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. இப்போது ரிசல்ட்டில் வந்து நமக்கு வந்து டெஸ்ட்டு அசஸ்மெண்ட்டு வந்து ஓகே வரணும். இப்போ நமக்கு வந்து அதில் ஏதாவது ஃபெயில்டு வந்துச்சு அப்படின்னா சிடியில் வந்து மேனுஃபேக்சரிங்கில் சம் மிஸ்டேக் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலமாக ஆட் பண்ணுற மாதிரி டேட்டாஸ் அதில் சில மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்ம வந்து சிடியில் வந்து எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்புறம் சிடி அனலைசரில் வந்து இன்னொரு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. அதாவது ரேஷியோவாக இருக்கட்டும், வைண்டிங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கிது. அப்புறம் வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித்து கிராஃபோடு நமக்கு வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சிடியில் என்னென்ன டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிடி அனலைசர் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறோம், சிடி அனலைசர் கிட்டு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.